அரப் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுற ஒவ்வொருத்தங்களுமே ரொம்ப பிரமிச்சு போகிற விஷயம் அவங்க அங்கே பார்க்குற சாலைகளாக இருக்கட்டும், நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட வானுயர வளர்ந்த கட்டிடங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்க்குறவங்க என்னைக்காவது இந்த பாலைவனத்தை எப்படிடா இப்படி மனிதர்கள் வாழக்கூடிய சொர்க்க பூமியாக மாற்றி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியோட அவங்க இதுக்கு முன்னாடி அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்னைக்காவது யோசித்து பார்த்துருப்போமா? அதை தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துபாயிலேருந்து இந்த அதிவிரைவு சாலையில், அதாவது 140 கிலோமீட்டர் குறைந்தபட்சம் இந்த ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிற இந்த ரூட்டில் அபுதாபியை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அபுதாபியில் யாஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த வார்னர் பிரதர்ஸ் வேர்ல்டு. இது ஏதோ ஒரு பெரிய ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இது ஒரு தீம் பார்க்கு தான். பட் ஸ்டில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க. இது நம்ம பட்ஜெட்டில் வராது. ஜஸ்ட் வெளியிலேருந்து ஃபோட்டோஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாம். நம்ம ஊரில் இந்த மாதிரி வேகமாக போனால் என்னடா ஃப்ளைட்டாக ஓட்டுற அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த ஊரில் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் இங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு ஜாலியாக பறந்து போகலாம். பாலைவனத்தில் எப்படிடா இந்த மாதிரியான மரங்கள்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க நகரத்தை மேம்படுத்த பல நாடுகள்லேருந்து மண் உள்பட எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க. வெல்கம் டு தி ஹெரிட்டேஜ் வில்லேஜ். இது அபுதாபியில் மெரினா மாலுக்கு பக்கத்தில் அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம். இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எமிரேட்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. எமிராத்தி அப்படின்னா என்னென்னா, எமிராத்தி அப்படிங்கிறது தான் அவங்கள அந்த அரேபியர்களை அழைக்கப்படக்கூடிய சொல். அவங்க கல்ச்சுரலாக எப்படி இருந்திருக்காங்க, அவங்களுடைய வணிகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பறைசாற்ற விதமாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ். சுட்டெரிக்கும் வெயில்லையும் ஒரு ரம்யமான பீச்சை பார்க்கணுமா? அது இங்கே தாங்க பார்க்க முடியும். இந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ்க்கு பின்னாடி அமைஞ்சிருக்கிற இந்த கார்னிக் பீச் தான் ரொம்பவுமே அழகான பீச்சாக கருதப்படுது. இந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ்குள்ளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னலாக அவங்க என்ன வணிகம் செஞ்சுட்டு வந்தாங்களோ அதை பறைசாற்ற விதமாக இங்கே ஒரு சின்ன சின்ன கடைகள் இந்த அரேபியன் ஆர்கிடெக்ட்குள்ளே அமைஞ்சிருக்கு. இது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி கூட இதை சொல்லலாம். இது உள்ள நமக்கு என்ன வேணுமோ அதை கூட இன்றைக்கும் நம்மளால் ஒரு விசிட்டராக, ஒரு ட்ராவலராக அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும்.
இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற விதமாக எப்பவுமே நம்ம ஒரு கலாச்சாரத்தில் இருந்தாலும் மற்றவங்களோட கலாச்சாரத்தில் என்னென்ன பொருட்கள் பயன்பாட்டில் இருக்கோ அதெல்லாம் எப்பவுமே நம்மளை கவர்ந்து இழுக்கும். விலங்குகளை வேட்டையாடுறதுன்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலேயோ குறிப்பிட்ட நாட்டிலையுமே மட்டுமே இருந்தது கிடையாது. அது எல்லா இடத்துலையுமே இந்த உலகத்தில் இருந்திருக்கு. அப்படி தான் இந்த அரேபியர்களும் இருந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மேற்பட்டு அவங்களுடைய வணிக நோக்கத்துக்காக காசுகளையும் கரன்சிகளையும் உருவாக்கி தன்னுடைய வணிகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்திக்கிட்டாங்க. அந்த காலத்தில் அரேபியர்கள் பயன்படுத்தின உடைகள் மற்றும் அவங்களுடைய ஒவ்வொரு கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அந்த ஆடை வடிவமைப்புகளை எல்லாத்தையுமே இங்கே நம்மளால் நேர்த்தியாக காண முடியும். விலங்குகளை வெறும் உணவு தேவைகளுக்காக மட்டும் வேட்டையாடாமல் இந்த பாலைவனத்தில் தனக்கு கிடைக்கிற நீரையும் சேமித்து வைக்கிற ஒரு வாட்டர் பேக்காகவும் அதை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னதான் கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக இங்கே இருக்கிற பொருட்கள் இருந்தாலும் இந்த காலத்து மக்களையும் அது கவர்ந்து இழுக்கத்தான் செய்யுது. வணிகம் அப்படின்னாலே ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமையா போகும். அதுவும் அரேபியர்களை சுற்றி கடல் இருக்கும்பொழுது கடல் சார்ந்த வணிகங்கள் இங்கே நிறையவே நடந்திருக்கு. அவங்க அந்த டைமில் பயன்படுத்தின கடல் சம்பந்தப்பட்ட இந்த படகு கப்பல் இது எல்லாத்தையுமே இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அரேபியர்கள் பயன்படுத்திட்டு வந்த பல பொருட்களை இங்கே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த வணிகர்கள் வரும்போது இந்த மஞ்சு விரிப்பில் எப்படி அவங்க ஓய்வெடுத்து அவங்களுடைய வணிகங்களை பெருக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம பார்க்கலாம். அரேபியர்களின் வணிகத்தில் ஒட்டகமும் இன்றியமையாதது. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ட்டு நமக்கு சொல்லியிருந்தாலும் இவங்க அதை செயலில் காமிச்சிருக்காங்க. இன்று நாம் பார்க்குற இந்த நவநாகரீக உலகத்தை அவர்களுடைய உழைப்பு மட்டுமே இன்னைக்கு கொடுத்துருக்கு.